ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் வந்து எப்படி ஷேடிங் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் வச்சு ஷேடிங் பண்ணுறது பார்த்துருவோமா? நான் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைவை வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணிக்கிறோம். ட்ரேசிங் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ட்ரேசிங்கில் வந்து நம்ம எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஷேடிங், அதாவது டபுள் ஷேடிங் எப்படி பண்ணுறது இதில் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ, அதாவது எதை ஃபஸ்ட்டு நம்ம ஷேடிங்காக கொடுக்க போகிறோமோ ஃபஸ்ட்டு அதை வந்து லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியுதா அந்த டபுள் கலர் ஷேட் ஆகிறது? இதே மாதிரி ஃபுல் பட்டர்ஃப்ளை கொடுத்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் மட்டும் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஷேடிங் தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு, அப்புறம் வந்து ஒரு ஷேடிங், அப்புறம் ஒரு ஷேடிங். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஷேடிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நீட்டாக கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இதே இதை நம்மளோட கிளாத்லையுமே நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அனியம் அகாடமி ஃபாலோ பண்ணிக்கோங்க.